தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்பின் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளும் வந்து SSEditing சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆரஞ்சு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி கைஸ், நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைட்மோஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அலைட்மோஷன் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அலைட்மோஷனுக்குள்ளே போய் வெரிஃபை ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் கைஸ் வரும். இது வந்து எடிட்டிங் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் வந்து சாங் கொடுத்துருப்பேன். சாங் அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகி இந்த மாதிரி இருக்கும். இதில் இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டவுனில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ வந்து மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் இது 5வது இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ஃபார் வைப் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டைல்ஸ் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு இதில் மிரரை வந்து எனபிள் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க பேக் வந்துடுவோம். பேக் வந்துட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ கீழே கொண்டு வந்துடும். இப்போ வந்து சாங்க்கு மேலே அந்த சாங்க்கு மேலே கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீடியோட எண்டிங் வரைக்கும் இந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இந்த 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிவிடுங்க. அப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்கோர் போல் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் அது செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீடியோன்னு இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிடுங்க. எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஷோ ஆகும். சரிங்களா கைஸ், இந்த மாதிரி கரெக்டாக ஷோ ஆகும். சரி கைஸ், இப்போ வந்து வீடியோ வந்து கரெக்டாக செட் ஆகிட்டுனா மேலே டாப்பில் இருக்க ஆரோ ஐக்கான் இருக்குல்ல ரைட் சைடு, அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண பிறகு உங்களோட வீடியோ வந்து இப்போ கேலரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் கைஸ். எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு கீழே வந்து எக்ஸ்போர்ட் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கேலரிக்கு வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆகும். சரி கைஸ், நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அபினேஷ்.